Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இது உங்கள் நார்மலாக ப்ளவுஸ்க்கும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு கிட்ஸ் வேருக்கு குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஸோ உங்கள் பஃப் ஸ்லீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச் லென்த்தில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதில் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்லீவ்ஸ்க்கு தேவையான எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கீழே ஒரு லைனிங் வச்சு இது மேலே சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் கைண்ட் தான் இது. உங்களுக்கு பெருசாக வந்து பஃப் மாதிரி மேலே தூக்கி இல்லைன்னா கூட ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸில் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பட்டு சாரீக்கெலாம் வருது இல்லையா, பட்டு சாரீக்கெலாம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுக்கும்போது ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப அழகாகவே இருக்கும் ஆக்சுவலாக பார்க்க. ஸோ அப்போ லைனிங்கை கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு லைனிங்கையும் இந்த ஃபேப்ரிக்கையும் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு அரை இன்ச்சுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 24 இன்ச் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ப்ளீட்டிங் பண்ணலாம். இதுவே நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் 30லேருந்து 35 இன்ச் ஃபேப்ரிக் வந்து லென்த் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கோட உயரம் வந்து ஒரு 7லேருந்து 8 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மேலேயும் ப்ளீட் பண்ண போகிறீங்க 1/2 இன்ச், கீழேயும் அதே மாதிரி எக்ஸாக்டாக மேலே எப்படி ப்ளீட்டிங் வந்திருக்கோ அதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ப்ளீட்டிங் கீழ் பக்கமும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது நார்மல் பஃப் ஸ்லீவ் எல்லாருமே பண்ணுறது தானே. இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிற மாதிரி பஃப் ஸ்லீவ். எங்கேயுமே வந்து ஃபேப்ரிக் தெரியாது. உடம்புல வந்து நார்மலாக இந்த பட்டு சாரி பட்டு ப்ளவுஸ்லலாம் ப்ராப்ளம் இல்லைன்னா ரொம்ப உடம்புல குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக கன்சீலாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்லீவோட பேட்டர்ன். இந்த ஸ்லீவோட பேட்டர்ன், இந்த ஸ்லீவோட ஆக்சுவல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 6 இன்ச் ஸ்லீவில் வந்து அந்த கேப்போட அந்த டாப் பார்ட்டுக்குள்ளே கேப் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் பீஸ். ஆக்சுவலாக இந்த பார்டர் வந்து 4 இன்ச் வந்து பார்டர் இருக்குது. ஸோ இப்போ இது எவ்வளோ தேவை, பார்டரை எப்படி பிரிக்கிறது, எந்த பேசிஸில் வந்து பிரிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்போட ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 3.5 இன்ச் வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 4 வயசு குழந்தைக்கான ஸ்லீவ். இதுவே நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறதா இருந்தால் ஸ்லீவ் மேலேருந்து ஒரு 6லேருந்து 5 இன்ச்சு கட் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் எல்லாம் பார்டராக நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடிச்சிருக்க அந்த ப்ளீட்டும் அந்த கீழே இருக்க டவுன் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் வச்சேன்னா கரெக்டாக இந்த சென்டர் பீஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா வருது. நமக்கு ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இருக்க கேப்புக்கு மட்டும் இது மேலே வச்சு நான் எப்படி ட்ரா பண்ணணும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ப்ளீட் பண்ண ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப் பார்ட்டை வந்து மேலே வச்சு ஒரு வாட்டர் சால்யூபிள் பெனில் இல்லை ஒரு ஷார்ப் பென்சிலோ இல்லை ஏதாவது மார்க்கிங் டூல் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த மேலே இருக்க போர்ஷனை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரையும் மறக்காமல் மார்க் பண்ணுங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மெத்தட் வந்து கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதே சேம் மெத்தட் தான், பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதுவே அடல்ட் வெர்ஷன் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்போ லென்த் ஸ்லீவ் வச்சுக்கோங்க. தட் இஸ் 9 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் எல்போ லென்த் ஸ்லீவ் வச்சுட்டு ஒரு 6 இன்ச்சு வந்து இந்த மாதிரி ப்ளீட்டிங்க்கும் பேலன்ஸ் இருக்க அந்த 4 இன்ச் வந்து நீங்கள் பார்டருக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க பார்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த சென்டர் பார்ட் மட்டும் வர மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு இதை கம்ப்ளீட்டாக இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இந்த பார்டரை நம்ம ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது வாட்டர் சால்யூபிள் பென். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சீக்கிரமாக வந்து அந்த ரப் பண்ணுற அளவுக்கு பெனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வரைஞ்ச அந்த லைனை ஒட்டி நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன்.
ஸோ தட் அந்த ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே ப்ளீட்டிங் ஷேப்பில் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக க்யூட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கீழே வந்து கன்சீல்டாக எப்படி பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த பார்டர் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அதுக்கு மேலே துணி தேவைப்படாது. எப்போ இந்த ஸ்லீவ் பண்ணுறதா இருந்தாலுமே பேட்டர்ன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ லைனிங் கீழே வச்சுருங்க. லைனிங்க்கு நடுவில் வந்து ஸ்லீவு, அதுக்கு மேலே பார்டர். இந்த மாதிரி சாண்ட்விச் டைப்பில் வச்சு இதுக்கு மேலே நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த பார்டரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். போட்டு இப்போ அந்த கீழே டவுன் பார்ட் தெரியாத மாதிரி இதை கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பார்டரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்க ஸ்லீவை லைட்டாக இதில் ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ராயேஜும் லைனிங்கோட ராயேஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதிலேருந்து நம்ம ஸ்லீவை உள்ளே இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கன்சீல் ஆகிடும். ஸ்லீவ்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு வந்து பாடியில் குத்தாது. ரொம்ப ஃபினிஷ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான கம்ப்ளீட் கன்சீல்டு ஸ்லீவ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை பார்டர்ஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஓல்டோட பட்டுப்பாவாடையோட ஸ்லீவ் ஆக்சுவலாக இது. ஸோ இப்போது இதை எப்படி நான் வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டையில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்டர்ஸ் பீஸ் ரெடி பண்ணியிருந்த அந்த ப்ளவுஸ் பார்ட் இது. இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டரும் உங்கள் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதோட இப்படி டர்ன் பண்ணி கரெக்டாக அந்த எண்டு எங்கே முடியுதோ அந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ச் 1/2 இன்ச் சீம் அளவுக்கு இதை கம்ப்ளீட்டாக நம்ம தைச்சிடலாம். ஒன்ஸ் வந்து இந்த ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எலகண்ட்டான ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஸோ எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.